ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் லுப்தான்ஷா நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 787 விமானம் ஒன்று அதிர்ச்சிகரமான விபத்துக்குள்ளாகியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸ் நோக்கி புறப்பட தயாராகிக் கொண்டிருந்த இந்த விமானம் கேட் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்தபோது அதன் முன்புற தரையிறக்க சக்கர அமைப்பான நோஸ் லேண்டிங் கியர் திடீரென மடங்கி விழுந்தது. இதனால் விமானத்தின் முன்பகுதி நேரடியாக தரையில் மோதி சேதமடைந்தது. சம்பவத்தின் போது பயணிகள் விமானத்தில் இல்லாததால் பெரிய உயிர்ச்சேதம் ஏதும் ஏற்படவில்லை. ஆனால் விமானப் பணியாளர்கள் மற்றும் தரைப்பணியாளர்களில் 4 காயமடைந்ததாக சம்பந்தப்பட்ட விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. சம்பவத்தில் சிக்கிய விமானம் லுப்தான்ஷாவின் புதிய போயிங் 787 விமானங்களில் ஒன்றாகும். இந்த விபத்தைத் தொடர்ந்து அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிற்கு செல்லவிருந்த இந்த விமான சேவை ரத்து செய்யப்பட்டது. குறித்த விமானத்தின் நோஸ் கியர் எவ்வாறு திடீரென செயலிழந்தது என்பது குறித்து லுப்தான்ஷா, போயிங் மற்றும் ஜெர்மன் விமான பாதுகாப்பு அதிகாரிகள் இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நவீன விமானங்களில் இவ்வாறான சம்பவங்கள் மிகவும் அரிதானவை என்பதால் இந்த விபத்து உலக விமானத்துறையின் கவனத்தை ஈர்த்துள்ளது. லுப்தான்ஷா ட்ரீம்லைனர் விமானத்தின் இந்த அதிர்ச்சி சம்பவம் குறித்து உங்கள் கருத்தை கீழே பதிவிடுங்கள். மேலும் விமானம் மற்றும் விமானத்துறை சார்ந்த செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள்.